ஏன்னா இந்த வழக்கை வந்து உடனடியே நியமித்து அதுக்கான வழக்கை நியமித்து உடனடியாக எடுத்து கையில் எடுத்து உடனே இப்போ போய் தீர்ப்பு வழங்கணும். இதை வழங்கி விலங்கினங்கள் பட்டியலில் காட்சிப்படுத்தலை நீக்கி அவசர சட்டமாக போட்டு உடனே இதுக்கான தீர்ப்பு வழங்கி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துக்கான ஆதரவை தெரிவிக்கணும். பிரதமர் மோடி முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்திப்பினுடைய அந்த அவுட்கம் பத்தின இப்ப உங்களுக்கு சொன்ன இல்லையா, நீங்க இந்த இதை எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடியை சந்திச்சது வந்து இது வந்து ஒரு கண்துடைப்பாத்தான் இருக்கு. இதுக்கு உடனடி நிவாரணமா காட்சிப்பொருள் பட்டியலிருந்து காட்சிப்பொருள் விலங்கினத்திலிருந்து காலமடை உடனடியாக நீக்கி சுற்றுச்சூழல் மந்திரி உடனே அறிவிச்ச உடனே எங்களுக்கு வந்து சிந்து பார்த்து கதை மாதிரி இல்லாமல் உடனடியாக அதுக்கு நிவாரணமா இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள இந்த ஜல்லிக்கட்டை தடை இல்லாமல் நடத்தணுன்ற அறிவிப்பு எங்களுக்கு உடனடியாக வேணும். அதுவரை மாணவர்கள் போராட்டம் தொடரும், பொதுமக்கள் போராட்டம் தொடரும். பெரியவர் முதல் இளைஞர் வரை அனைத்து கிராம மக்களும் அங்காங்கே தமிழகம் முழுவதும் இது பதட்ட நிலை நீடிக்கிறது. இது உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் மோடி அரசு உடனடியாக இந்த தடையை நீக்கி உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது இந்த சமீபத்திய இது என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்ற தொடர்ச்சியாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். இப்ப பிரதமர் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்களேன். பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இடையிலான சந்திப்புக்கு பிறகு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கை நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லி இருக்கிறதாக பிடிஐ போன்ற இடங்கள் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இல்ல, கடந்த 3 வருஷமா நிலுவையில் இருக்கு. அந்த நிலுவையில் இருக்கிறத நாங்க கேட்கல. எங்களுக்கு வந்து என்னன்னா நிரந்தர தீர்வு கொடுக்கணும். தமிழக முதலமைச்சரும் பாரத பிரதமரும் ஒரு நல்ல முடிவு இன்னைக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த போராட்டமானது அலங்காநல்லூர்ல மட்டும் கிடையாது. உலக தமிழர்கள் இன்னைக்கு அமெரிக்கால, மெக்சிகோல போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யால நடந்துட்டு இருக்கு, கனடால நடந்துட்டு இருக்கு, சிங்கப்பூர்ல நடந்துட்டு இருக்கு, மலேசியால நடந்துட்டு இருக்கு. தமிழகத்துல பல்வேறு 32 மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இது மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், மாநில அரசாங்கத்துக்கும் தெரியும். கர்நாடகாரங்களுக்கு, கேரளாக்காரங்களுக்கு, ஆந்திராக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ற மத்திய அரசு தமிழகத்துக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரிய பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு ஏன் செவிசாய்க்க மாட்டுது? இந்த போராட்டமானது அரசியல் போராட்டம் கிடையாது, மாணவர்களுடைய போராட்டம். இந்த மாணவர்களுடைய எழுச்சியானது மாபெரும் புரட்சியா மாறப்போகுது. ஆகவே ஒத்துழைப்பு கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் தர வேண்டும். பாரத பிரதமர் அவர்கள் தமிழர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். அதை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் தமிழக அமைச்சர்களும் தமிழக முதல்வரும் எடுத்துரைக்க வேண்டும். கண்டிப்பாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். போராட்டம் ஓயாது ஓயாது ஓயாது. தற்போது வழங்கக்கூடிய பதில் என்பது போதுமானதாக இல்லை என்றுதான் எல்லாரும் தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய பிரதிநிதிகள் தெரிவிக்கிறார்கள். தம்பி தமிழரசன், செம்மல், உணர்வு பூர்வமாக தாங்களே தங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு பல்வேறு கட்ட மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த போராட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது பிரதமரிடமிருந்து இது போன்ற ஒரு விளக்கம் வந்திருக்கிறது. தொடர்ந்து தமிழக அரசு இதில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக எப்படி இட்டுச் செல்ல வேண்டும் என்று கருதுகிறார்கள்? நம்ம அதை பற்றியும் இங்க இருக்கிற இளைஞர்களிடம் கேட்கலாம். வேறு சில இளைஞர்களும் இங்க இருக்கிறார்கள், அவரிடம் கேட்போம். இப்போ பிரதமர் முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு கோர்ட்ல, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கை நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு பிரதமர் சொல்றார். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நீங்க முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? அதாவது கருத்து என்னன்னா, ஜட்மெண்ட் வந்து எப்படி பாசிட்டிவோ நெகட்டிவோ எங்களுக்கு முதல் ஜட்மெண்ட் வரட்டும். ஏன்னா ஜட்மெண்ட் நிரந்தர தடை, அதாவது இல்ல ஒண்ணும் இல்ல, அதாவது சார், அதாவது நிரந்தர தடை என்னன்னா, இப்ப வழக்கு வந்து நிலுவையில் இருக்க நிலையில நம்ம தொடர்ந்து வந்து சட்டம் ஏற்றினோம்னாலும் நம்மளால வந்து தொடர்ந்து நடத்த முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த கேஸ் போட்டாங்கன்னா தொடர்ந்து நடத்த முடியாது. மேலும் என்ன ஒரு கருத்துனா, ஒரு தனியார் அமைப்பு போட்ட கேஸை ஒரே நாளில் எடுத்து இவங்களால ஜட்மெண்ட் சொல்ல முடியும் போது இந்த அவங்களால கண்டிப்பான முறையில் சீக்கிரத்தில் சொல்ல முடியும். அதனால இந்த போராட்டம் அவங்க சொல்ற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பா நிக்க போறது இல்ல சார். ஜட்மெண்ட் எங்களுக்கு வரணும். இன்னொன்னு நிரந்தரமா ஒரே நிமிஷம், ஒரு யதார்த்தமான களச்சூழலோட ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்ப மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய முடிவை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? பல காரணங்கள் புரிந்து. ஆனால் வெளிப்படையாக தெரிவது என்னவென்றால், கோர்ட்ல இருக்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பதிலாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்ப த பால் இஸ் அகைன் ஆன் தி கோர்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக அரசிடம் இந்த பந்து வந்திருக்கிறது. தமிழக அரசு இப்ப இதுல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பான முறையில் ஆந்திராவில் எல்லா இடத்துலையுமே கோர்ட்டை எதிர்த்து தான் நடத்துறாங்க. இங்க நினைச்சா முடியும், நடத்தலாம். கண்டிப்பான முறையில் அரசாங்கம் இதை எங்களுக்கு நடத்துன்ற நம்பிக்கையோட தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்.
தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும்ன்ற நாங்கள் உறுதி செஞ்சிரோம். எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க நிரந்தரமான தீர்வுக்காக போராட்டம் நீங்க இருக்கிற எல்லா நான் வரேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிரந்தரமான தீர்வுக்காக எல்லா இளைஞர்களும் போராடுறதாக எல்லாருமே இங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப பிரதமர் வந்து கோர்ட்ஸ்ல கேஸ் இருக்கு, தமிழக அரசு ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதன் அடுத்த கட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு மக்கள் தமிழகத்துல கோடிக்கணக்கில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து பாலை வந்து கோர்ட்டுக்கு திருப்பி விடுறாரு. நானே கேட்கிறேன்னா, எவ்வளவு கேஸ வந்து அவசர வழக்கா உடனே நைட் எல்லாம் விசாரிச்சீங்க. இவ்வளவு மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு வழக்க ஏன் மத்திய மாநில அரசு வக்கீல்கள் உடனடியாக அந்த கோர்ட் ஹியரிங் கொண்டு வந்து இமிடியேட்டா இன்னைக்குள்ள ஏன் தீர்ப்பு கொடுக்க முடியாது? உங்களால கோர்ட்ல இருக்க வழக்கு எங்க மக்கள் போராடுறாங்க, உடனே நீங்க கோர்ட்டுக்கு வழக்கு கொண்டு வாங்க, இமிடியேட்டா ஹியரிங் கொண்டு வாங்க. ஜட்ஜ் என்ன பண்றாரு, வக்கீல்கள் என்ன பண்றாங்க, அரசாங்கம் என்ன பண்ணுது? இதுக்காக தானே பன்னீர்செல்வம் அங்க போயிருக்காங்க, இதுக்காக தானே சீஃப் மினிஸ்டர் அங்க போயிருக்காங்க, இந்த பர்பஸ்க்காக தானே போயிருக்காங்க. அப்போ மோடி என்ன சொல்லலாம், இமிடியேட்டா அந்த கேஸை ஹியரிங் கொண்டு வாங்க, என்ன தீர்ப்பு சாதகமா பாதகமா அந்த தீர்ப்பை மக்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லணும். திருப்பி பால மாத்துறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த போராட்டம் அதிகமா தான் ஆகும். நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த தீர்ப்பு வரலன்னா தமிழ்நாடு முழுக்கும் பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழக அரசை கலைக்கணும். இதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. ஏன்னா எங்களை மேல சிஎம் பன்னீர்செல்வம் மேல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. அவர் திருப்பியும் மத்திய அரசுக்கு போவாரு, மத்திய அரசு திருப்பி கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டு என்ன சொல்லுவோம், நாங்க எப்ப வழக்கு எடுப்போமா அப்பதான் நீங்க வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா காத்துருங்க, நாங்க எப்போ வழக்கு சொல்லுவோமா அப்பதான் நீங்க இது பண்ணணும், அது வரைக்கும் சிங்கத்து கூட விளையாண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஹோலி பண்டிகைக்கு நீங்க எல்லாம் முலாப்படியை தூவி விளையாடுவீங்களா? நான் கேட்கிறேன் எல்லார்ட்டையும். ஹோலி பண்டிகை ஒன்று வருது, அதுக்கு எல்லாரும் முலாப்படியை தூவி விளையாட முடியும் அவங்களால? அப்போ ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்றமும் தமிழர்களை கேவலப்படுத்துது. இதற்கு மோடி துணை போகிறாரு. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த தருணத்துல தொடர் போராட்டத்தில் உங்களை போன்றவர்கள் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ நம்ம பிரதமர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்க, நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி. சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுக்கு டோஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் கெட் த ஒப்பீனியன் ஃப்ரம் த ஜட்ஜ். சரியா? இப்படி இது நடக்கலைன்னா ரெண்டாவது வாய்ப்பு த பிரசிடென்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். when the prime minister is given his support, the president has to face the issue. So the opposition government is they objecting this rule. If they are ப்ராசிக்யூட்டர் மென்ஷன் பண்ணணும்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு யோசனைகள் இந்த தரப்பில் முன்வைக்கப்படுகின்றன, பல்வேறு எதிர்வினைகள் இங்கு தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றன. மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இதை சென்று சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி தமிழரசு,